உங்ககிட்ட நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன். தயவு செய்து நீங்கள் இந்த கட்சி அரசியல் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு டிவி சேனலில் டிபேட் ஷோ நடத்துவாங்கல்ல, அதுக்கு பேச போயிடுங்க. ஆமாம், அதுக்கு தான் நீங்கள் லாக்கி அப்படின்னு ஒருத்தரை சாடி பேசியிருக்காரு. யார் அவர்? முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். அதாவது செய்தியாளர் சந்திப்பில் இந்த செல்வ பெருந்தகை அவர்கள் பாஜக கூட்டணி மூழ்கிற கூட்டணி, அது மூழ்கிற கப்பல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவருக்கு வேற வேலையே இல்லைப்பா, இப்படி தான் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருப்பார். அவர் இப்போ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் தெரியுமா? தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா இருக்கார் இல்லையா, அவருக்கு இவர் பாடி கார்டாக செயல்பட்டு இருக்காரு. அவர் விரல் அசைச்சா போதும், இவர் உடனே அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பேசிடுவார், அதை செஞ்சிருவார். இதுதான் இப்போ இவரோட வேலையாகவே இருக்குது. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் அந்த கூட்டணி அப்படியே, இந்த கூட்டணி இப்படியே, இவங்க மூழ்கிற கப்பல் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. உண்மையை சொல்ல போனால் இவங்க கூட்டணி தாங்க மூழ்கிற கப்பல். அது மூழ்கிக்கிட்டே இருக்கு, அதில் இவரும் மூழ்கிடுவார். அதையெல்லாம் மறைக்கிறதுக்கு அப்படியே பூசி மழுப்புறதுக்கு தான் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அது மட்டும் இல்லைங்க, இந்த செல்வ பெருந்தகை அவர்கள் இருக்காருல்ல, இவருக்கு இந்த கட்சி அரசியல் தலைவர் இதெல்லாம் செட்டே ஆகாதுங்க. இவருக்கு செட் ஆகிற ஒரு தொழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று தான். இந்த டிவி சேனல்லாம் டிபேட் ஷோ நடத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த ஷோவுக்கு தயவு செய்து போய் பேசிட்டு இருங்க. இதுதான் உங்களுக்கு செட் ஆகும், அதுக்கு தான் நீங்கள் லாய்க் அப்படின்னு செல்வ பெருந்தகை அவர்களை சாடி பேசியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். ஆனா இன்னைக்கு செல்வ பெருந்தகை அண்ணனை பொறுத்தவரை ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் எப்படின்னா, அவர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் நடந்து வரும்பொழுது கூட அடியாள் மாதிரி 2 பேர் இருப்பாங்க. ஏன்னா அவர் சில கருத்துக்களை சொல்ல முடியாது, கூட வர்ற அடியாள் 2 கருத்து சொல்லணும். இன்னைக்கு லைவ் கமெண்ட்ரி கொடுக்கிற வேலையை தான் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்யறாரு. செங்கோட்டையன் அவர் சொல்லிட்டாரா, ஓகே மூழ்கிற கப்பல். நேத்து அண்ணன் தினகரன் அவங்க கட்சி விட்டு போயிட்டாங்களா, என்டிஏ விட்டு போயிட்டாங்களா, ஓகே இது அப்படி, இவங்க எங்க போயிட்டாங்களா அப்படி, இதை மட்டும்தான் சொல்றாரோ தவிர தமிழகத்தில் 1008 பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அதை பத்தி பேசலாமே. ஒரு மூழ்குகின்ற கப்பல்ல காங்கிரஸ் கட்சி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுல அண்ணன் செல்வ பெருந்தகை அவரும் இந்த கப்பல்ல மூழ்கத்தான் போறார். மூழ்கிற கப்பல்ல இருந்து இன்னொரு கப்பலை பார்த்து கல்லெடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. உங்க கப்பல் மூழ்குமா, எங்க கப்பல் மூழ்குமா. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இப்படி இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி அப்படி இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி இருக்கு, அதிமுக இப்படி இருக்குன்னு லைவ் கமெண்ட்ரி கொடுக்கறது தான். அதனால செல்வ பெருந்தகை அண்ணன் காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துல அந்த 8 மணியிலிருந்து 9 மணி வரை நடக்கக்கூடிய டிபேட்ல தினமும் பங்கேற்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா அதுக்கு தான் அவர் லாயக்கா இருக்கிறார். அடுத்ததா செய்தியாளர் கேட்குறாங்க, ஏங்க நீங்க ரொம்ப காலமாவே இந்த திமுகவை வாரிசு அரசியல் பண்ணுது, வாரிசு அரசியல் பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இப்போ உங்க கட்சியில பாருங்க, மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவங்களோட பையனுக்கு